ஷேர்னால வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த குறுகிய காலத்துல இந்த ஒரு வாரத்திலே வந்து அவங்க மகனுக்கு வந்து எல்லாம் முக்காவாசி ட்ரீட்மெண்ட் செஞ்சு நேத்து ஆபரேஷன் முடிச்சு அவர் கண்ணோட இது எல்லாமே கொஞ்சம் சரியாயி இஸ் ஆல்மோஸ்ட் 50% பெட்டர். தயலன் ஸ்ரீபாலன் இவர் வந்து ஜெகதீஷோடைய அப்பா பன்னீர், இது வந்து அவங்களோட தாயார் சாந்தி, இது வந்து நம்ம லாயர் தினேஷ் மித்தார். இன்னைக்கு என்னன்னா போன வாரம் வந்து நம்ம ஒரு பிரஸ் மீட் செஞ்சிருந்தோம். இவர மகன் வந்து ரொம்ப சீரியஸா ஆஸ்பத்திரியில இருந்து அது போட்டோ எல்லாம் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. வந்து எல்லாருக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த வீடியோ சொல்லியிருப்பேன், நீ இந்த இவரை காப்பாத்துறதா இருந்தா உங்க ஷேர்ல தான் இருக்குன்னா அதே மாதிரி எத்தனையோ மில்லியன் போயிருக்கு. அந்த ஷேர்னால வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த குறுகிய காலத்துல இந்த ஒரு வாரத்திலே வந்து அவங்க மகனுக்கு வந்து எல்லாம் முக்காவாசி ட்ரீட்மெண்ட் செஞ்சு நேத்து ஆபரேஷன் முடிச்சு அவர் கண்ணோட இது எல்லாமே கொஞ்சம் சரியாயி இஸ் ஆல்மோஸ்ட் 50% பெட்டர். 50% பெட்டர் தென் ஏற்கனவே இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இப்போ 50% பெட்டரா ரிகவர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே இது ஒரு ரொம்ப பாசிட்டிவ் நேர்மறை. எல்லாருக்கும் நன்றி. சரிங்களா, அவங்க அப்பாவை நீங்க கேட்கலாம் இப்ப சன் எப்படி இருக்கா. அதுக்கு முன்னாடி வந்து ஆனா நம்மளுக்கு இன்னும் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இந்த பஞ்சாரா வந்து அந்த பையன் வந்து நேத்து தான் வந்து ஆபரேஷன் முடிச்சிருக்காரு. நம்மளுக்கு முதல் நாள்ல இருந்து தலைவலி கொடுக்கறதே இந்த பஞ்சாரா தான். அவங்க அம்மா வந்து இத்தனை நாள் வந்து அந்த பையனை வந்து பாக்குறதுக்கு வந்து ஃபுல்லா சன் பக்கத்திலே வந்து உட்கார்றதுக்கு வந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேத்து ஆபரேஷன் முடிஞ்சதுல இருந்து என்ன ரீசன் தெரியல, அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 ஹவர் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு மாத்தி இருக்காங்க. இது எதுக்கு மாத்துறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவங்க அம்மா இருந்தாங்களா அந்த பையனால ஏந்திரிச்சு சாப்பிடலாம் முடியாது, தண்ணிலாம் சொந்தமா எடுக்க முடியாது. ஏன்னா ஒண்ணு வந்து தெம்பு இல்லை, இன்னொன்னு வந்து அந்த பையன் கையில வந்து விலங்கு இருக்கு. சோ எட்டி எதுவுமே எடுக்க முடியாது. சோ அங்க சும்மா கூப்பிட்டாலும் நர்ஸ்லாம் உடனே வர மாட்டாங்க. ஜிஹெச் நம்மளுக்கு நிறைய தெரியும், நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பஞ்சாராக்காரங்களும் அங்க இருக்கிற உடனும் உதவி செய்ய போறது இல்லை. சோ அவங்க அம்மா இருந்தாங்கன்னா அந்த பையன் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன் இத்தனை நாள் விட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரமா விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாவையும் அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிறது. ஏன் இந்த ஆபரேஷன் முடிச்ச உடனே அவங்க அம்மா வந்து ஃபுல்லா விட மாட்டாங்க. இது ஒரு பெரிய டவுட்டா இருக்குல்ல. ஆபரேஷன் வந்து ஸ்கோப் உள்ள போட்டு என்னென்னலாம் செஞ்சிருக்காங்க. அந்த ஆபரேஷனோட டீடைல்ஸ் கூட நம்மளுக்கு இப்ப வரைக்கும் ஒன்றும் சரியா தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஆபரேஷனுக்கு போயிருக்காங்க. அப்புறம் ஆன்டிபயோட்டிக் ஹெவியா கொடுத்திருக்காங்க. அந்த பையனோட முதுகு எலும்பு இருக்குல்ல அந்த பகுதியில வந்து ஒரு டியூப் விட்டு கொஞ்சோண்டு நீர் வெளியாக்கி இருக்காங்க. அந்த முதுகு எலும்புல இருக்கிற நீர் வெளியாக்கி இருக்காங்க. இது வந்து ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கேட்ட அந்த நீரை வச்சுதான் வந்து அவங்க வந்து மேற்கொண்டு எக்ஸாமினேட் பண்ணி இந்த பையனுக்கு உண்மையில என்ன பிரச்சனைன்னு சொல்லி அது செஞ்ச அந்த ப்ராசஸ் செஞ்சதுனால அந்த பையனால ஒழுங்கா படுக்க கூட முடியல. இன்னைக்கு வரைக்கும் பின்னாடி முதுகு எலும்பு வந்து வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. சோ இந்த நேரத்துல வந்து அவங்க அம்மாவை வந்து அந்த பையன்கிட்ட இருந்து பிரிக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு doesn't make sense. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாத மாதிரி இருக்கு. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.